நிகிதா, இது ஒரு அதிர்ச்சியான சூழலை நோக்கி உலகம் சென்று, அதாவது மீண்டும் ஒரு கோவிட் சமயத்தில் வந்த லாக்டவுன் போன்ற மீண்டும் ஒரு லாக்டவுனை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது 12வது நாளாக போரினை எட்டியிருக்கிறது. வளைகுடா நாட்டில போர் நடந்து 12வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் ஒரு பக்கம், இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு பக்கம், ஈரான் மறுபக்கம் என்ற வகையில இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி என்ற இடம்தான் மிக முக்கியமானது. தற்போது இந்த இடத்தை ஈரான் மூடிவிட்டது. இந்த வழியாகத்தான் கிட்டத்தட்ட தினந்தோறும் 3500 எண்ணெய் கப்பல்கள், எல்பிஜி அதாவது இயற்கை எரிவாயு கொண்டு வருகின்ற கப்பல்கள் எல்லாம் இந்த வழியாகத்தான் 3000 கப்பல்கள் தினந்தோறும் செல்லும். தற்போது கடந்த ஒரு வாரமாக முழுமையாக மூடிவிட்டதால் அங்கிருந்து வருகின்ற எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் வெளியே வர முடியாமல் தங்கியிருக்கின்றன. இதனால் ஆசிய நாடுகளில் பெரும்பாலும் உலக அளவில் நடைபெறுகின்ற எண்ணெய் வர்த்தகத்தில் 40% எண்ணெய் வர்த்தகம் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வருகின்ற கப்பல்கள் மூலமாக தான் நடக்கிறது. அதே போன்று ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் 30% எண்ணெய்க்கு இந்த வழியாக தான் செல்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய எதிரொலி தற்போது இந்தியாவில் நாம் அனைவருமே பார்க்க ஆரம்பித்து விட்டோம். எல்பிஜி சமையல் கேஸ் சிலிண்டர்கள் கிடைப்பதிலே பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல், வணிக பயன்பாடு என்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. ஐஓசி மூலமாக, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக. தற்பொழுது டொமஸ்டிக் சிலிண்டர், அதாவது வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர்களும் தற்போது 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் என்ற வகையில விதிகள்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கார் கேஸ் சிலிண்டர் விநியோகத்திலே. எனவே இந்த தட்டுப்பாட்டை உணர ஆரம்பித்திருக்கிறோம். பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்படுகின்றன. இது ஒரு பக்கம் என்றால், பல இடங்களிலே ஹோட்டல்கள் மூடப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது. இதன் எதிரொலி எப்படி இருக்கும் என தெரியவில்லை. ஆனால் மற்ற ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கின்ற வியட்நாம், தாய்லாந்தில் எல்லாம் தற்போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. தாய்லாந்திலே ஒர்க் ஃப்ரம் ஹோம், கோவிட் லாக்டவுன் காலத்திலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது, வீட்டிலிருந்தே பணிபுரிவது என்பது வழக்கமாக கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே இருந்தது. தற்போது அந்த நிலையை அங்கு கொண்டு வந்த காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு தான். எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதால் தேவையின்றி யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், வெளியே நடமாடாதீர்கள், வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யுங்கள், வெளியே அலுவலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம், WFH என்ற அந்த பழைய பாணி மீண்டும் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தாய்லாந்து, வியட்நாமிலே தற்போது அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் என்றால், தென்கொரியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், தாய்லாந்து போன்ற நாடுகளிலே பெட்ரோல் விநியோகம் ரேஷன் வகையில கொடுக்கப்படுகிறது. ரேஷன் வகையிலே பெட்ரோல், ஒருவருக்கு இவ்வளவு பெட்ரோல் தான் என்ற வகையில் ரேஷன் வகையிலே பெட்ரோல் விநியோகம் நடைபெற ஆரம்பித்து விட்டது. இவை அனைத்துமே லாக்டவுன், மிகப்பெரிய லாக்டவுனை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது ஈரான் என்பதுதான். ஈரானை பொறுத்த மட்டிலே, எங்களை தாக்கிவிட்டீர்கள், இனி நாங்கள் எப்படி அனுப்புவோம் என்ற வகையில் அவர்கள் பதிலடி கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே தற்போது சி மைன்ஸ் என்ற கடற்கன்னிகள், நிலக்கன்னி வெடிகள் போன்று கடற்கன்னி வெடிகளும் இருக்கின்றன. அந்த கடற்கன்னி வெடிகளை தற்போது தூவ ஆரம்பித்திருக்கிறார். அதை தடுப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தற்போது இரு தரப்பிலுமே, நாங்கள் அமெரிக்க அதிபரை பேசும்பொழுது ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவோம், போர் விரைவிலே முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆனால் ஈரான் பதிலடி எப்படி கொடுக்கிறது என்றால், போரினை நிறுத்தலாமா வேண்டாமா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், அமெரிக்கா முடிவு செய்யாது, அந்த வாய்ப்பை எல்லாம் அமெரிக்கா இழந்து விட்டது, நாங்கள் தான் போரினை நிறுத்த வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் என காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆனால் தற்போது உலக நாடுகள் இதன் அழுத்தத்தை உணர ஆரம்பித்து விட்டன. உலக நாடுகள் முழுவதும் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதால் அந்தந்த நாடுகளிலே எரிபொருள் பிரச்சனை என்பது ஒவ்வொரு வகையிலே வர ஆரம்பித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலை அதிகமாக இருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்து விட்டதால் பல நாடுகள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயும் எல்பிஜி சமையல் கேஸ், வீட்டு சிலிண்டர் விலையும் உயர்த்தி விட்டார்கள், வணிக சிலிண்டர் விலையும் உயர்த்தி விட்டார்கள். எனவே இதனுடைய எதிரொலி என்பது உலக நாடுகள் அனைத்தையும் பாதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதனால் பல நாடுகள் தற்போது இரு தரப்பிலும் சமரசம் பேசுவதற்காக அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஈரானில் இருந்தும் இஸ்ரேல் போன்ற பகுதிகளிலிருந்தும் நமக்கு அங்குள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், தற்போதைய சூழலில் இன்னும் ஒரு வாரத்திற்கு நிச்சயமாக இந்த போர் தொடரும். ஒரு வாரத்திற்குள்ளாக ஏதோ ஒரு பெரிய அழிவு ஏற்பட்ட பிறகு இந்த போரை நிறுத்த இருதரப்பும் சம்மதிக்கும். அதுவரை இந்த போர் குறைந்தபட்சம் ஒரு வாரமாக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் வளைகுடாவில் உள்ள மற்ற நாடுகள்,
தொடர்ந்து இரு தரப்புக்கும் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன என்றால் பல இடங்களிலே அவர்களுடைய பொருளாதாரம், அடிப்படை பொருளாதாரமே தற்போது கை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பல எண்ணெய் கிணறுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. பஹ்ரைனில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் கிணறு அரசுக்கு சொந்தமான நிறுவனமான சுத்திகரிப்பு நிறுவனமான பேப்கோ தற்போது அந்த இடத்திலே குண்டு விழுந்திருக்கிறது, அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அல் மமாவில் ஆயில் ரிஃபைனரி அந்த இடத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த உலக எரிபொருள் சந்தையே தற்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. காரணம், வளைகுடாவிலே பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து ஈரானிலும் எரிந்து கொண்டிருக்கிறது, ஈராக்கிலும் எரிகிறது, மற்ற நாடுகளிலும் எரிகிறது. என வளைகுடா முழுவதுமே இந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் இதன் பாதிப்பு உலகம் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே உடனடியாக போரினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் இன்னும் ஒரு வாரத்திற்காக இந்த போர் தொடரும் என்பது போல்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. எனவே உலகம் ஒரு லாக்டவுனை, இது ஒரு வகையான லாக்டவுனை நோக்கி செல்கிறதா? மக்கள் வெளியே நடமாடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாகனங்கள் நடமாடுவதற்கு போதிய எரிபொருள் கிடைக்குமா? எல்பிஜி சமையல் கேஸ் கிடைக்குமா? திருப்பியும் விறகு காலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தகவல். சில இடங்களிலே விறகுகள் எல்லாம் தற்போது டிமாண்ட் அதிகமாகிவிட்டது, விறகு கிடைப்பதே கடினம் என்பது போல் மாறிக்கொண்டிருக்கின்றதான் சொல்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு அழுத்தமான சூழலை நோக்கி, லாக்டவுன் போன்ற ஒரு சூழல் நோக்கி உலகமே சென்று கொண்டிருக்கு என்பதுதான் தற்போது யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. நிக்கிதா.